கருப்பசாமி கருப்பசாமி மாதிரி கோபி வச்சுப்பா, கோபி. ஆமாப்பா. மகனை திருத்தணுமா? மகனை திருத்தணும். யாரு கேட்டது? நீ உட்கார்ற மகனை திருத்தணுமா? அதனால கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல இன்னும் ஒரு 63 நாள் மட்டும் பொறுத்துக்க, சரியா? முழுசா நீ கண்ணில் தண்ணி வராத அளவு கருப்பை காப்பாற்றினா போதும்ல. அதனால எல்லாரும் சொல்படி கேட்குற மாதிரி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்துரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். இதில் ஆட்டோ டிரைவர். ஆமாப்பா, ஆட்டோ டிரைவர். ஆமாப்பா கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. அதனால நோய் நொடியோடவே வாழற மாதிரியே இருக்கு. அதனால நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, அதே மாதிரி நல்லபடியாக வேலையும் வாங்கி கொடுத்து, அதே மாதிரி வரணும், உனக்கு நல்லபடியாக தேடி வரணும் தான் போதுமா. அதனால இப்போ யார் உனக்கு உடல்நிலையில் பண்ணான்னு தெரியணும், அப்படி தானே? அதனால கருப்பசாமி பக்கத்தில் பிறந்த நாள் விசேஷம்னு யார் கொண்டாந்து கொடுத்தா? பிறந்த நாள் விசேஷம் வேண்டாம், யார் கொடுத்தா? அதுதான் பிரச்சனை. நீ அதானே கேட்ட, யாருன்னு தெரியணும். அதனால குடும்பத்தில் சிக்கல் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்து அதுக்கு பண்ணியிருக்கேன். அதனால் நீ அதெல்லாம் கவலைப்பட வேணாம். நான் கருப்பசாமி கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையை மட்டும் வாங்கி வந்துடு. வெள்ளிக்கிழமைக்கு வா, நான் கூடவே வரேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி கொடுத்துரு, கூடவே வரம்போ. கருப்பசாமி மாதிரி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். அப்படியா? எல்லாரும் காலைல விழுப்பா. சரிப்பா. அதனால் என் பிள்ளை டாக்டரு. யார் டாக்டர்? யார்? அதனால் கருப்பசாமி உன்னுடைய டாக்டர் ஆடுறாமான உன் பிள்ளை டாக்டரு, காலில் விடு. அதனால் கருப்பசாமி நம்ம பிள்ளை கரெக்டாக தான் போயிட்டுருக்காளா, இல்லை கரெக்டாக நம்ம சொன்னபடி கேட்டுருவாளா? உங்கள் எதுனா கட்டாயமாக பகுதியை மாற்றியாச்சு. அதெல்லாம் நீ கவலைப்பட வேணாம். கருப்பசாமி முழுசாக மாற்றி உன் சொல்படி கேட்க வச்சா போதும்ல. நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்த பாருப்பா. கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சுப்பா, தாராபுரம். ஆமாப்பா, மறுபடியும் காலில் விழுப்பா. எனக்கு ஒரு பொருள் ஏமாந்து போச்சு. யாருக்கிட்ட ஏமாந்து போச்சு? மாடு ஒரு வாகனம் ஏமாந்து போச்சு. அதனால் கருப்பசாமி, அதனால் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்கலாமே. அதனால் போகிற விபத்தை தடுக்கணும் தான்டா மகனே உனக்கு நான் மாற்றி அமைச்சேன். காலில் விடுற மகனே, போகிற விபத்தை தடுக்கணும்னே வந்தேன். உன் மகன் எங்கே? சின்ன மகன் கிட்டவா. அதை விட உனக்கு 2 மடங்கு உனக்கு அமைச்சு தரேன், சரியா? போகிற விபத்தை தடுக்கணுங்க. அதில் அப்படி ஆயிடுச்சு. நான் போகும்போதே சொல்லிட்டே விட்டேன், நேரம் சரியில்லடாமானேன்னு. அதனால் நீ பயப்படாமல் இருக்க. அறுப்பு நான் கூடவே வரேன். இந்தா இதை 4 அறுத்து போட்டுரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்பா, அவினாசி. ஆமாப்பா, எல்லாம் காலில் விழுப்பா. என்னோட இடம் எனக்கு வேணும் அப்படின்னு வந்திருக்கேன். நீ உனக்கு பட்டா மாறுதல் ஆகணும். நீ உட்கார கூப்பிட்ற. ஏன் இடம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கேன் நேரப்புடி. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் இடத்த வந்து ஏமாற்றிட்டே இருக்கேன். அதானே உன்னோட இடம் உனக்கு வரணும். அப்படி தான் நம்ம காலைல விடு. இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் போட்டு நீ கேட்டது போல் 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு தீர்வு வர வச்சு கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. இப்படி வரும். அந்த ஒரு மறுபடி லால்குடி வச்சுப்பா, லால்குடி. நான் வந்து சொன்னேன், அந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன்னு. நான் உனக்கு என்ன பண்ணேன்? நீ போ, நீ வெளியில் போ. அதனால் கருப்பசாமி என்ன சொன்னேன், அந்த வீட்டில் இப்போ தூங்க முடியல இல்லையடமான, வீட்டில் ஓட்டு அமுக்குது அப்படின்னு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதே போல முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. சரி பண்ணி கொடுத்து அந்த வீட்டையும் விற்று கொடுக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டை மாற்றணும். மாற்றறதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பை அமைச்சு தந்துடுறேன். நான் தான் சொல்லிட்டேனே, மாற்றறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சிக்கல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு தந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ கேட்டது போல் இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு விற்றுன்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி உனக்கு நல்ல வேலையும் வர வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அமைச்சா போதும்ல. நான் தான் அமைச்சு கொடுக்குறேன்ல, கருப்பன் கூடயே வரம்போ. நான் தான் பண்ணித்தரேன்ல, கூடயே வரம்போ.
கொடுத்தா வர சொல்லு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். ஆமாப்பா, எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. இதில் எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறது யாராமான மறுபடியும் காலில் விழுப்பா. நம்ம கடை வைக்கணும்னா கடை வச்சாச்சுல, அதனால் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து பொருளாதார நெருக்கடியில் நம்ம கருப்பசாமி உருவாக்கி வாழ்க்கையிலையும் நல்லபடியாக முன்னேற்றி கொடுத்தா போதுமா? எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முதலீடு போட்டிருக்கோம், எல்லாரும் வேண்டாண்ணா நான் கருப்பசாமி ஆரம்பிச்சாச்சு. அதனால் உனக்கு முதலீடுக்கு எந்த இடத்திலும் கருப்பை காப்பாற்றி கொடுத்து 4 பேர்த்து போல் உனக்கு வருமானத்தை கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருந்தேன். அடுத்த வியாழக்கிழமை கண்ணை வந்து பார்.